ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 10/4/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:06 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 8:59 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 9:27 வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 9:27 வரை ரோகிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீர நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே நேர்களே, ரோகிணி மற்றும் மிருகசீர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் நிதானம் தேவை. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரு வடுகனை போற்றி செய்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடு செய்வது, நம்முடைய இல்லத்திலே வீட்டிலேயே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்கள் இட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து மலர்கள் பறித்து இறைவனைக்கு சாத்தி இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. இது பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானுடைய வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். எல்லா விதமான சங்கடங்கள் நீங்குகின்ற வகையிலே கடன் தொல்லைகள்
கஷ்டங்கள், நோய்கள் இவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுக்கு வழிபாடு செய்து கொள்வார்கள். இந்த பைரவப் பெருமானுடைய தோற்றமே ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய அகந்தையை, அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக பைரவப் பெருமானுடைய தோற்றம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான் என்று போற்றப்படுகிறார். சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை. பிரம்மாவுக்கு ஆரம்பத்தில் 5 தலை இருந்தது. அந்த ஆணவம் கொண்டதினாலே அந்த பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்வதற்காக இறைவன் எடுத்த தோற்றம்தான் இந்த படுக பைரவ தோற்றம். பரமனை மதித்திடா பங்கையாசன், ஒரு தலை கிள்ளியே, அந்த 5 தலையிலே ஒரு தலையை கிள்ளி விட்டார் சிவன். அதனால தான் பிரம்மாவுக்கு 4 தலைகள். அந்த பைரவப் பெருமானுடைய வழிபாடு இந்த தேய்பிறை அஷ்டமியிலே செய்யப்படுகின்ற பொழுது நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். பொங்கல் வைத்து வடமாலை சாத்தி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ, கண்டிப்பாக பொங்கல் தான் வைக்க வேண்டும், கண்டிப்பாக வடமாலை தான் சாத்த வேண்டும் என்பது கிடையாது. முடிந்தால் பொங்கல் வைக்கக்கூடியவர்கள் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். வடமாலை சாத்தக்கூடியவர்கள் வடை சுட்டு மாலையாக கோர்த்து சாத்தி கொள்ளலாம். அது நமக்கு முடியலையா, பைரவப் பெருமானுக்கு இளநீரினாலே அபிஷேகம் செய்விக்க கொண்டே கொடுக்க வேண்டும். பாலினாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்திலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்தை நைவேத்தியமாக வைத்து பூஜை செய்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டிலே கொண்டு வந்து வாசலிலே 2 கூறுகளாக நறுக்கி 2 வாசலிலும் ஒரு குங்குமம் வைத்து கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்து இந்த மங்களமான நாளிலே நாமும் இறை பிரார்த்தனை செய்வதோடு, நாளைய தினம் சனிக்கிழமை எமது சாஸ்தாவிடத்தினுடைய ஆன்மீக பெருவிழா நடைபெறுவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. விழா திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து, வருகின்ற செவ்வாய்க்கிழமை பராபவ என்ற நாமத்தோடு புதிய வருஷம் சித்திரை புத்தாண்டு மலர் இருக்கின்றது. அந்த சித்திரை புத்தாண்டையும் நாம் இன்முகத்தோடு வரவேற்று வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 10/4/2026 மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். தொழில் மேன்மைகள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று சிரமங்கள் இருக்கும். உறவினர்கள் மூலமாக சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இருக்கும். தொழில் சார்ந்த மேன்மைகள் உண்டு. அலைச்சல் நிலை சற்று அதிகமாக இருக்கும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். காரியங்களிலே தடைகள் இருக்கும். எதிர்பாராத திடீர் பண விரயங்கள் இருக்கும். உடல் உபாதை இருக்கும். நிதானம் தேவை. கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு. பணவரவு உண்டு. மன மகிழ்வு உண்டு.
சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், தொழில் சார்ந்த திடீர் நன்மைகள் அனுகூலங்கள் இருக்கும், எதிர்பாராத உறவினர் சந்திப்பு ஏற்படும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் மேன்மைகளை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், வெற்றி நாளாக அமைகின்றது. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பாராத பணவரவு இருக்கும், தொழிலிலே சற்று சிரமங்கள் வேலைப்பளுக்கள் இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகளுக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை: உலகத்தினுடைய வாழ்வியல் ஒருவரை சார்ந்து ஒருவர் என்ற ஒரு தொடரிலே இருக்கின்றது. ஒருவருமே தனித்து இயங்கக்கூடிய வல்லமையிலே இந்த உலகம் இல்லை. உலக நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மனிதனுடைய வாழ்வியல் உலக சம்பிரதாயங்களிலே ஒரு தொடர் சங்கிலியாக இருக்கின்றது. ஒருவரை உயர்த்தி விடுவதற்கு இன்னொருவர் தேவைப்படுகின்றார். இன்னொருவருடைய உதவிதான் ஒருவருடைய வாழ்வியலுக்கு செம்மையாக இருக்கின்றது. அந்த வாழ்வியலை தன்னாலான முயற்சி மூலமாக இவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றாலும் அங்கேயும் இன்னொருவருடைய கை தூக்கி விடுவதற்கு வேண்டும். இந்த தொடர், இந்த உறவு, இந்த ஆளுமை இறைவனுடைய நுட்பமான படைப்பு. நாங்கள் யாரும் யாரை சார்ந்தும் தொடர்ந்து பணிகளை செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கின்றோம். நாங்கள் முழுமையாக தனித்து நின்று ஒரு விடயத்தை செய்யவே முடியாது. அதற்கொரு முன்னுதாரணமாக ஒருவர் இருப்பார். அந்த எங்களுடைய வேலைகளுக்கு எங்களை கற்றுத்தந்த குருவும் சரி, எங்களுக்கு முன்னோடியானவரும் சரி, இல்லை இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலுக்கும் ஒருவர் எங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருப்பார். இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை வரையறை. ஆகவே நான் பெரியவன் என்ற எண்ணம் யாருக்குமே அங்கு இல்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லா திறனும் அமைந்து விடுவதில்லை, எல்லோரும் எல்லா திறனையும் பெற்று விடுவதும் இல்லை. நிறைந்த விடயங்களை அறிந்த எல்லோருமே அமைதியாகத்தான் இருப்பார்கள். பல விடயங்களை தனக்குள்ளே கொண்டுள்ள ஒருவர், பல விடயங்களின் ஆளுமை கொண்டுள்ள ஒருவர் தன்னை பறைசாற்றி கொள்ள விரும்ப மாட்டார். அவர் மிக அமைதியாக பொறுமையாக இருப்பார். ஒரு முதுமொழி சொல்வார்களே, நிறை குடம் தளும்பாது என்று சொல்லி. அதாவது எங்களுடைய வாழ்வியலே அதுதான். நாங்கள் எல்லோருமே இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கின்றான். அந்த திறமை சார்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னொருவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அதை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். அந்த உதவியின் மூலம், அந்த வழிகாட்டலின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த திறன், அந்த வெற்றிக்கான வழிகாட்டல், அந்த ஆளுமை அமைந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக நான் மட்டும்தான் இதை செய்து முடித்தேன், என்னால் தான் இது ஆனது, நான் இல்லை என்றால் இந்த காரியம் முடியாது என்கின்ற நமக்குள்ளே நினைப்பதே மகா தவறு.
ஒரு மனிதனால் தனித்து எதையும் சாதிக்க முடியாது என்பதுதான் திட்டவட்டமான உண்மை, நடைமுறை உண்மை, உலகம் சார்ந்த நாம் காணுகின்ற உதாரண உண்மை. எனவே வல்லமை பெற்றவர்கள் எல்லோரும் பெரியவராகிவிட முடியாது, வல்லமை குறைந்தவர்கள் எல்லோரும் சிறியவர்களாகிவிட முடியாது. எனவே இந்த தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுக்கின்ற அந்த வரம், அந்த ஆளுமை, அந்த சிறப்பு ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொருவரையும் உயர்த்தி கொண்டு தான் இருக்கின்றது. எனவே நான் தான் இதை செய்து முடித்தேன், நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணங்களை நாங்கள் தவிர்ப்போம். அதை தவிர்த்தோமானால் நமக்குள்ளே பல காரியங்களை நாங்கள் வெற்றியாக செய்து முடிக்க முடியும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, எள்ளாமை வேண்டுவான் என்பாள் என்னை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. இக்குறளினுடைய பொருளாக, பிறரால் இகழப்பட்டால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எள்ளாமை வேண்டும் வானென்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. இக்குறளினுடைய பொருளாக, பிறரால் இகழப்பட்டால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு